ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. நான் உங்க வீரான மிஸ் சபரி. இன்னைக்கு மார்கழி 28ஆம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாளோட பிறந்த கதை, ஸ்ரீவில்லிபுத்தூரோட சிறப்புகள், கூடவே இந்த 30 நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும், இந்த வீடியோவை பார்க்கும்போது என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும், இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும். நான் சொன்ன வீடியோஸை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். தீபங்கள் ஏற்றிக்கொள்வது, மணி அடித்து தொடங்குவது, வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது, விநாயகர் வழிபாடு, வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மலரால் நோக்குண்டாம் மேனில் உடங்காது பூக்கொண்டு துப்பாதிர் மேல் தும்பிக்கை அவன் பாதம் தப்பாவல் சார்வார் தமக்கு. குலதெய்வ வழிபாடு, நோன்பு பிரார்த்தனை, வாமனா போற்றி போற்றி, தாமரை பாதங்களே போற்றி போற்றி, மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், பரதன் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்ட இப்பாதம், ஏழுமலைக்கு நாமும் சென்று மோட்சம் பெற காண்பது நிஜபதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடி மீது போற்றும் திவ்ய பாதம், நிலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், கலியுகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம், வெங்கடநாதனை என்றும் நினைத்து பெறுவோம் அவனது ஆசீர்வாதம், மூன்றடியால் உலகை அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம், அளந்த வாமன பொற்பாதம். பல பல நாமங்கள் வழிபாடு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. விஹாய சகதிர் ஜ்யோதிஹ சுருச்சிர் ஹுதபுக் விபுः ரவிர் விரோச்சனः சூர்யः சவிதா ரவிலோச்சனः அனந்தோ ஹுதபுக் போக்தா சுகதோ நைகஜோக்ரஜः அனிர்விண்ணः சதாமர்ஷி லோகாதிஷ்டானமத்புதः சனாத் சனாதனதமः கபிலः கபிரவ்யயः ஸ்வஸ்திதः ஸ்வஸ்திக்ருத் ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி புக் ஸ்வஸ்தி தக்ஷிணः. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. இப்போ நம்ம திருப்பாவை பாசுரம் 28ல் இருக்கோம். 27 பாசுரங்கள் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லா அர்த்தங்கள் எல்லாம் ஒன்று எனக்கே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் இந்த பாசுரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாசுரம். ஏன்னா இந்த பாசுரம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கிருஷ்ணரை சமாதானப்படுத்துகிற மாதிரி பாசுரம், கிருஷ்ணரை கோவப்படாமல் அருளச் செய்யணும் அப்படின்ற மாதிரி பாசுரம். இப்போ நீங்கள் கேட்கலாம், நம்ம எங்கே கிருஷ்ணரை கோவப்படுத்தணும், எதுக்கு கிருஷ்ணர் நம்மளை கிருஷ்ணர் எது நம்ம சமாதானப்படுத்தணும், அவர் ஏன் நம்மளுக்கு கோவமாக அருளை செஞ்சுறாரு, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான பாசுரம். நம்ம வாழ்க்கையில் தினம் செஞ்சிட்ருக்கிற ஒரு தவறை பேஸ் பண்ணின பாசுரம். அதை சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாசுரம் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசுரம். இப்போ அந்த பாசுரத்தை ஒரு தடவை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வரி வரியாக அர்த்தத்தை பார்க்கலாம்.
கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒலிக்க ஒளியாது அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம். இப்போ நம்ம ஒவ்வொரு வரியாக பார்க்கலாம், அதோட அர்த்தத்தை பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கறவைகள் அப்படின்னா பால் கொடுக்குற பசு அப்படின்னு சொல்லலாம். அந்த பால் கொடுக்குற பசு வந்து காலையில் மேய்ச்சலுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே போவாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் பூரா சும்மா மாடு மேலே தான் இருக்குமா, அந்த பசு மேலே தான் இருக்குமா. அந்த பசு வந்து மேய்ச்சலெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக வீடு வந்து சேர்ந்துருமா. அப்போ நம்ம அந்த மாட்டுக்கு பின்னாடியே போனால் நம்மளும் வீட்டுக்கு வந்துடுவோமா. அதாவது அவங்களோட டோட்டல் கான்சன்ட்ரேஷனும் மாடு மேலேயே இருக்கும். மாடு பத்திரமா வெளியில் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி பத்திரமா வீடு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி வந்து மாட்டை நம்பியே வாழ்கிறவங்க நாங்கள். மாடை வச்சு தான் நாங்கள் வீட்டுக்கே வருவோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துடுவோம். பசுக்களோடையே சாப்பிடுவோம். எங்களோட வாழ்க்கைன்றது அவ்வளோதான் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவொன்றும் இல்லாத, ஏங்க அறிவில்லை அப்படின்னா, உண்மையிலேயே அறிவு இருந்துச்சு அப்படின்னா கடவுளை புரிஞ்சிக்கவே முடியாது. அறிவு இல்லாமல் இன்னோசென்ட்டாக இருந்தால் தான் நம்ம கடவுளை புரிஞ்சிக்க முடியும். இதை நம்ம சொல்லுவாங்க பாருங்கள், கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம் அப்படி சொல்லுவாங்கல்ல. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுளோட சிலை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அர்த்தம்? அது அப்படி முதல்ல அப்படி தான் இருந்துச்சு. கல்லை கண்டா கடவுளை காணோம், கடவுளை கண்டா கல்லை காணோம். அதுதான் அதோட பேஸு. அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு விநாயகர் சிலை, அதை கல் அப்படின்னு நம்ம நினச்சோம். உண்மை தானே? அறிவுப்படி பார்த்தா அது கல் தானே. அது கல் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல விநாயகர் தெரிய மாட்டார். அதை விநாயகர் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துல கல்லே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அதை கல்லுன்னு நினைக்க மாட்டோம். கல்லுன்னு நினைக்கிறது தான் அறிவார்ந்த செயல். ஆனால் நாங்கள் ரொம்ப இன்னசெட்டுங்க, நாங்கள் உங்களை விநாயகராகவே நினைக்கிறோம். அப்போ தான் எங்களால் உங்களை அடைய முடியும்னு எனக்கு தெரியும். அதனால் நாங்கள் அறிவொன்றும் இல்லாத, எங்களுக்கு அறிவுன்றதே கிடையாது. நாங்கள் அறிவாக இருக்கணும்னு விரும்பலை, நாங்கள் அறிவாக இருக்கணும்னு ஆசைப்படலை. நாங்கள் இப்படி தான் இருப்போம். ஆனால் அந்த குலத்தில் நீங்கள் பிறந்து அந்த பிறவி எடுத்து எவ்வளோ பெரிய புண்ணியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நாங்கள் எவ்வளோ பெரிய புண்ணியம் அடைஞ்சிருக்கோம். அறிவே இல்லாத வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற எங்கள் குலத்தில் நீங்கள் பிறந்து எப்படி ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு நினச்சாலே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னங்க குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டுருக்கு. கோவிந்தருக்கு என்னென்னலாம் குறை, கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாராம், எனக்கு எவ்வளோ குறை தெரியுமா. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாராம், உனக்கு இவ்வளோ குறையா, எனக்கு எவ்வளோ குறை இருக்குது தெரியுமா. நான் பிறந்த உடனே எங்கள் அம்மா அப்பா கூட இல்லை. நான் பிறந்த உடனே, அதுவும் நான் ஜெயிலில் தான் பிறந்தேன். முதல்ல அதுக்கு முன்னாடி பாருங்கள், நான் ஜெயிலில் தான் பிறந்தேன். பிறந்த உடனே நான் அந்த அம்மா அப்பா கூட வாழ முடியல, என்னை வேற ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி, இந்த அம்மா அப்பா கூடயாவது கடைசி வரைக்கும் வாழலாம் அப்படின்னா, அதுவும் ஒரு 12 வயசில் வந்து நீ இவங்களுக்கு பிறக்கலப்பா, நீ வேற ஒருத்தருக்கு தான் பிறந்த, உனக்கு கடமை இருக்குன்னு சொல்லிட்டு என்னை அங்கே அனுப்பிட்டாங்க. சரி, நான் ஒரு பொண்ணை காதலித்தேன், அந்த பொண்ணையும் கட்டி கொடுக்கல, இல்லைப்பா உனக்கு கடமைகள் இருக்குது, இதெல்லாம் உன்னோட வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி என்னை மாற்றிட்டாங்க. நான் மற்றவங்களுக்காக வாழ்கிறதே என்னோட வாழ்க்கையாக வாழ்ந்துட்டேன். எனக்காக நான் ஒன்றுமே வாழலை. நான் அவங்க நல்லா இருக்கணும், நல்லவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கவே நான் அப்படி வாழ்ந்துட்டேன் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டுருக்கும். அது எதுக்காக அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வருதுன்னா, யாருமே தன்னோட வாழ்க்கையை குறைன்னு சொல்லாதீங்க, கிருஷ்ணரோட வாழ்க்கையே இப்படி தான் இருந்துச்சு அப்படின்றதுக்காக அது ஒரு நல்ல மெசேஜ். எனக்கு அந்த மெசேஜ் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு என்ன குறை கோவிந்தா, உனக்கு எந்த குறையுமே இல்லை, உனக்கு எந்த குறையுமே இல்லை, நாங்களாம் இவ்வளோ குறையோடு வாழ்ந்துட்டுருக்கோம். உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அப்படின்னா, நம்ம உறவை, உனக்கு எந்த குறையுமே இல்லை, ஏன்னா நான் குறையோட வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் நம்மளுக்குள்ளே இப்போது எப்பயுமே எப்படி தெரியுங்களா, பணக்காரங்களோட வாழ்கிறதா சில பேர் ஆசைப்படுவாங்க. எனக்கு என்ன குணங்கள் இருக்கோ அதே குணத்தோடு இருக்கிறவங்களோட வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எப்படிப்பட்ட லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறேனோ அதே லைஃப் ஸ்டைலோட இன்னொருத்தர் இருக்கிறவங்களோட வாழணும்னு சில பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உனக்கு குறையே இல்லை, எனக்கு நிறைய குறை இருக்குது, ஆனால் உன் தன்னோடு உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உன் கூட நான் வந்து வாழ்கிறதுல எனக்கு எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் இல்லை.
உனக்கு குறையே இல்லை, எனக்கு குறை இருக்குது, ஆனால் நம்ம 2 பேர் சேர்ந்துருப்போம், உன்னை நான் நெருங்கி வரேன், நம்ம 2 பேரை யாராலையும் பிரிக்க முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை அப்படின்னா நாங்கள் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பாருங்கள், எனக்கு தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்கோன்றது என்ன தப்பு, அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். இந்த பாசுரமே அதை பற்றி தான் பேசுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ப்ரீஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம். முக்கியமாக அந்த பாசுரம் ஆரம்பிக்கிறதே இந்த வார்த்தையில் தான். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், கிருஷ்ணர் எவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நம்ம எப்படி கூப்பிடுறோம், கிருஷ்ணா, மாதவா, கேசவா, நாராயணா, கோவிந்தா அப்படின்னு சிறு பேர் அழைக்கிறோமா. அது என்னங்க சிறு பேர் அப்படின்னா, மரியாதையே கொடுக்காம அழைக்கிறோமா சிறு பேர். இப்போது நம்ம சித்தப்பாவோட பேர் வந்து ஒரு கேசவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணுவோம், கேசவன் சித்தப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, இல்லைனா கேசவன் அவர்களேன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியா நம்ம கிருஷ்ணரை சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கிருஷ்ணர் கேசவன் சொல்லும்போது அப்படியா சொல்லிகிட்டு இருக்கோம். அட்லீஸ்ட் ஸ்ரீகிருஷ்ணானாவது சொல்கிறோமா, சொல்லலையே. அந்த கிருஷ்ணா இருக்கானே அப்படின்னு தானே நம்ம சொல்கிறோம். இப்போ நானே நிறைய ஆடியோஸ் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமா, கிருஷ்ணா, மாதவா, கேசவா, அவர் என்ன பண்ணுறாரு அவருன்றதே ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த கிருஷ்ணரும் அந்த அர்ஜுனனும் பேசும்போது அர்ஜுனர் கேட்குறாரு, கிருஷ்ணா நீ ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த நீ ஏன் கிருஷ்ணான்னு தானே சொல்கிறோம். நீங்கள் ஏன் கிருஷ்ணா இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்லலை. என்னோடய வார்த்தையிலே அது வரல, என்னோடய ஆடியோஸ்லேயே அது வரல. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாத பிள்ளைகளும் நாங்கள் தெரியாமல் பண்ணுறோம். நல்லா யோசிச்சுக்கோங்க, நான் தெரிஞ்சதை பண்ணல, ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப நெருங்கினதாக நினச்சிக்கிறோம். இப்போது நம்ம கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவனோட ரொம்ப க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா அவனை நீங்கள் வாங்க போங்கன்னு கூப்பிட நம்மளுக்கு வராது. ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து நீ வா போன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன், அதனால் அறியாத பிள்ளைக்கு தெரியாமல் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அன்பால் அதான் சொல்கிறாங்க, அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும், உன்னை வந்து நான் சிறு பேர் வச்சு கூப்பிட்றேன், எனக்கு தப்புன்னு தெரியுது, நல்லா தெரியுது, உனக்கு நான் மரியாதை வச்சு தான் கூப்பிடணும். இப்போ பாருங்கள், இந்த 108 சரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சபரிமலையில் சொல்லுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ மகா கணபதியே அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஆனால் அடுத்தடுத்து போகும்போது எல்லாத்துக்கும் ஓம் ஸ்ரீ சொல்லணும். அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீன்னு போட்டு கீழே வந்து அந்த அப்பாஸ்டஃபி போட்டிருப்பாங்க. அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்கள் ஓம் ஸ்ரீயை சேர்த்திக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அது எனக்கு வராது. இப்போ எங்கள் அப்பா கரெக்டாக சொல்லுவார், அது எல்லாத்துக்கும் ஓம் ஸ்ரீன்னு சொல்லுவார். எனக்கு வந்து அடுத்தடுத்து பூதகணங்களே, பூதநாயகனே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே தான் போகுமே தவிர, பம்பா வாசனே அப்படின்னு தான் போகுமே தவிர ஓம் ஸ்ரீ பம்பா வாசனேன்னு வரணும். மாலிபுர தம்மையேனா ஓம் ஸ்ரீ மாலிபுர தம்மையேன்னு வரணும். அது வரமாட்டேங்குது. அப்படியே ஏதோ சொல்லி பழகிச்சின்னு சொல்கிறதா, இல்லை தெரியாமல் சொல்கிறோன்னு சொல்கிறதா, இல்லை அன்பால் சொல்கிறோன்னு சொல்கிறதா, என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறோன்றதுனால நீ கோபத்தில் எங்களுக்கு அருளாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பெரியப்பாவே திடீர்னு அவர் பேர் கோவிந்தான்னு வச்சுக்கோங்க, பெரியப்பாவோட பேர் கோவிந்தா, இல்லை தாத்தாவோட பேர் கோவிந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் கோவிந்தா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அவருக்கு எவ்வளோ கோவம் வரும். அவர் சீறி வருவார்ல, என்ன இப்படி பேசுகிற, நான் பெரியவன் இல்லை, நீ என்ன பண்ணணும், தோணா தாத்தான்னு கூப்பிடு, இல்லைனா கோவிந்தா தாத்தான்னு கூப்பிடு, எதுவுமே இல்லாமல் நீ எப்படி வந்து கோவிந்தான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்ல. அந்த மாதிரி நீ எனக்கு சீறிடாத, நீ வந்து என் மேலே கோவப்பட்ட சீரிய அருளாதே, அந்த மாதிரி எனக்கு கோபத்தில் வந்து அருளை செஞ்சிடாத. நீ எனக்கு என்ன தெரியுமா பண்ணணும், நாங்கள் வந்து ஒரு அன்பினால் அப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக என்னை மறந்து ஏற்றுக்கணும், என்னை மறந்து அருளை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவா நீ தாராய் பறையேலூர் எம்பாவாய், நீங்கள் வந்து என்ன எங்களுக்கு வந்து லைஃப்பில் கிஃப்ட்டு என்ன அருள் எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சந்தோஷமாக அழகாக கொடுங்க. நீங்கள் கோவத்தில் மட்டும் கொடுத்துடாதீங்க. உங்கள் கோவத்தில் அருள் வந்துச்சுன்னா எங்களுக்கு என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி எங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கொடுக்குற கிஃப்ட் பறையேலூர் எம்பாவாய், நீங்கள் கோவத்தில் கொடுத்துடாமல் எங்களுக்கு சந்தோஷமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஐயப்பனோட பூஜையில் இப்போ நான் சபரிமலை விரதம் சபரிமலைக்கெலாம் போயிட்டு வந்திருக்கோம். இப்போ அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய மிஸ்டேக்ஸ் தெரியாமல் பண்ணுறது நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால் நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓம் ஸ்ரீ மகா கணபதியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 108 சரணம் சொல்லணும். அந்த 108 சரணம் சொன்னதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காட்டு ரட்சித்து
ஓம் ஸ்ரீ சத்திய 18ஆம் படிமேல் வாழும் வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் போன்றவளை அடக்கியாலும் ஓம் ஸ்ரீ ஹரிஹர சுத நானந்த சித்த நையனப்ப சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லி முடிப்போம். எதுக்கு அதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படியெல்லாம் வந்து உன்னை ரொம்ப நெருங்கிட்டேன்றதுக்காக ஐயப்பான்னு சொல்லலாம், நீ வாப்போன்னு சொல்லலாம், என்னோட குறைய தீக்க வரமாட்டியான்னு கேட்கலாம், வரமாட்டீங்களான்னு கேட்கணும். வரமாட்டியான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? மரியாதை இல்லாமல் பேசுகிறோன்னு அர்த்தம். அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பூஜை இப்படி தான் செய்யணுன்னு இருக்கலாம், அந்த பூஜையை நாங்கள் கரெக்டாக செய்யாமல் இருக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். இருமுடியை வந்து சரியாக நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணாமல் இருந்துடலாம், அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்துடலாம், எங்களோட கால் பாதம் வந்து இருமுடியில் பட்டிருக்கலாம், இந்த மாதிரி என்ன விரதத்தில் ஏதாவது குறைபாடு இருந்திருக்கலாம், நாங்கள் வந்து சாப்பிடும்போது ருசிக்காக சாப்பிட்ருக்கலாம், அது விரதத்தோட இதை மறந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கலாம். இந்த சபரிமலை யாத்திரையை வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு யாத்திரையாக, ஒரு பக்தியான யாத்திரையாக இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட்டான யாத்திரையாக கருதி இருக்கலாம். இந்த மாதிரி என்ன வேணால் செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரிலாம் நாங்கள் செஞ்சுட்டோம், தெரிஞ்சோ செஞ்சிட்டோமோ தெரியாமல் செஞ்சிட்டோமோ அதெல்லாம் மறந்து உன் சந்தோஷத்தால் என்ன அருள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஐயப்பனை கேட்போம். அந்த மாதிரி ஆண்டாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம், அந்த தப்பை வந்து நீ பெருசாக எடுத்துக்காமல், இப்போ கூட பாருங்கள், நீ பெருசாக எடுத்துக்காமன்னு சொல்கிறோம், நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் எங்களுக்கு வந்து அருளை செய்யணும், அதை வந்து தாராளமாக அருளை செய்யணும், சீரி அருளாதே, நீங்கள் கோபத்தில் மட்டும் அருளிடாதீங்க, எங்களுக்கு வந்து சந்தோஷமாக திருப்தியாக அருளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி நம்மளுக்கு வேண்டியதை கேட்கறதுக்கான பாசுரம் இந்த பாசுரம். இப்போது 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சீரி அருளாதே அப்படின்னு இருக்கு. அது ஏங்க சீரி அருளாதே அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து கடவுள் எப்படியாவது அருளணும் அப்படின்னு கேட்டு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அருளாதே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லைன் இருக்குமா? நம்ம வந்து கடவுளை வந்து சீரி அருளாதே, அந்த கோபத்தில் அருளை செய்யாத அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, ஏன் கோபத்தில் அருளை செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி போன வருஷம் திருப்பாவை படிக்கும்போது அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு இந்த ஸ்பீக்கர், ஆன்மீக ஸ்பீக்கர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, பர்வீன் சுல்தானான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஸ்பீச்சில் அதுக்கான விட எனக்கு அற்புதமாக கிடச்சிது. அதில் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சன் வந்து ஒரு தடவை அடிச்சிட்டாங்களாம். அப்போ வந்து அவங்க சன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அம்மா நான் தப்பு செஞ்சேன், நீ அடிக்கிற எல்லாமே ஓகே, ஆனால் நீ கொஞ்சம் கோவத்தில் இருக்கும்போது அடிக்காதம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அம்மா வந்து ஏன்டா எப்பயுமே அடிக்காதன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை வந்து ஏம்மா அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் வந்து இந்த மாதிரி கோவத்தில் இருக்கும்போது அடிக்காதீங்கன்னு சொல்கிறியடா, ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொன்னானா, அம்மா நீங்கள் கோவத்தில் இருக்கும்போது அடித்தா எக்ஸ்ட்ராவாக வலிக்குதுமா அப்படின்னு சொன்னானா. அந்த ஒரு விஷயம் இது பண்ண உடனே எனக்கு பதில், அதை கேட்டோடனே எனக்கு பதில் அப்படியே ஆணித்தனமாக புரிஞ்சது. சீரி அருளாதே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தில் அருளை செய்யாதப்பா, சந்தோஷமாக அன்போட பாசத்தோடு அருளை செய்கிறதுக்கும் கோபத்தில் அருளை செய்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்து அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதோட அர்த்தம் வந்து ஒரு கதை மூலியமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த அறிவொன்றும் இல்லாத அப்படின்னா இன்னசென்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் கடவுளை உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ரொம்ப அறிவாக யோசித்தோம் அப்படின்னா கடவுளை உணர முடியாது. ஒரு அன்போட, ஒரு எமோஷ்னல் கனெக்டோட, அறிவில்லாமல் இன்னசென்ஸோட ஒரு சின்ன குழந்தை அம்மா கிட்ட எப்படி நெருங்குமோ அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட நெருங்கினா மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவத்தை பெற முடியும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான ஒரு ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு முட்டாள் இருந்திருக்கான். அந்த முட்டாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டு தூங்கிட்டே இருந்திருக்கான். வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கோவம் இருக்குது. அவங்க சொல்லியிருக்காங்க, இது என்ன ஆசிரமமா, டெய்லி சாப்பிட்ற தூங்குற அப்படின்னு திட்டிருக்காங்க. உடனே அந்த முட்டாளுக்கு என்ன யோசனை வந்திருக்குன்னா, ஓஹோ அப்போ வந்து ஒரு ஆசிரமம்னா நம்ம டெய்லி சாப்பிட்டு தூங்கலாம் போல் இருக்கு, யாரும் கேட்க மாட்டாங்க போல் இருக்கு, ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆசிரமமாக போய் பார்த்துட்டு இருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமத்தில் வந்து குரு வந்து இருந்திருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு, குருவே நான் இந்த ஆசிரமத்தில் தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமாக யார் வேணாலும் வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சோறெல்லாம் போடுவீங்களான்னா நல்லா போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஆசிரமத்தில் சேரலாம்னு நினைக்கும் போது அந்த ஆசிரமத்தில் இருக்கிற சீடர்கள் எல்லாம் பார்த்துருக்கான். அந்த சீடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்காங்க. அப்போ இவர் யோசிச்சாராம், ஒருவேளை இவர் வந்து எதுவுமே போட மாட்டாங்களோ இந்த சீடர்களுக்கெல்லாம், எல்லாத்தையும் இவரே சாப்பிட்டுவார் போல் இருக்கு, இந்த ஆசிரமத்தில் இருந்தால் நம்மளுக்கு சாப்பாடு சரியாக கிடைக்காதுன்னு இவன் வேறு ஆசிரமத்தை தேடி போனானா. அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீடர்கள்லாம் நல்லா வசதியாக குண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு ஓகே இங்கே நல்லா சோறு போடுவாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரமத்தில் நான் சேர்ந்துக்கலாமான்னு கேட்கும்போது தாராளமாக சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குரு
கிட்ட இவர் சேர்ந்துட்டார், அந்த ஆசிரமத்திலே சேர்ந்துட்டார். 10 நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கியிருக்கார். அந்த ஆசிரமத்தில் யாருமே அவருக்கு எந்த கேள்வியுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு வந்து அவர் எந்திரிக்கிறாரு, சாப்பிட்றாரு. ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக பண்ண சொல்கிறாங்க, சாமி கும்பிடணும்னு சொல்கிறாங்க. அவர் சாமி கும்பிட்றாரு, தூங்கிடுறாரு. இந்த வேலையை மட்டுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. எந்த குரு எந்த சீடர்கள் அவனை வந்து எதுவுமே சீண்டவே இல்லை. அவன் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். 11வது நாள் வந்து எந்திரிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட போனால் அந்த கிச்சனில் வந்து எந்த வேலையுமே நடக்கலை. இவனுக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஏன் வந்து இங்கே எதுவுமே வேலை நடக்கலைன்னு குரு கிட்ட போய் கேட்டது. குரு சொல்லியிருக்காரு, இன்றைக்கி ஏகாதசிப்பா, இன்றைக்கி நாள் முழுக்க உபவாசம் இருக்கிறது வழக்கம் இந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு. நீ இப்போ தானே புதுசு, அதனால் இன்றைக்கி எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அந்த முட்டாள் வந்து என்னாலலாம் சாப்பிடாமலாம் இருக்க முடியாது குருவே, தயவு செஞ்சு எனக்கு மட்டும் சாப்பாடுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது குரு சொல்லியிருக்காரு, நாங்கள் யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டோம், ஆனால் இந்த கிச்சனில் எந்த வேலையும் நடக்காது. அதனால் நான் உனக்கு வந்து சப்பாத்தியும் அந்த தால் அந்த பருப்பு கொடுத்துட்றோம், அதை வந்து நீ சமைச்சு சாப்பிட்டுக்கோ, நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டுக்கோ. ஆனால் வந்து இங்கே சாப்பிடாத, இங்கே எல்லாருமே சாப்பிடாமல் இருக்கும்போது இங்கே சமைச்சு சாப்பிட்டா தப்பாயிடும். அதனால் அந்த பக்கமாக அந்த மறைவான இடம் இருக்கு இல்லையா, அவ்வளோ தூரத்தில் அந்த இடத்துக்கு போ, அங்கே நீ சமைச்சிக்கோ, அங்கேயே நீ சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, கூடவே நீ சாப்பிடும்போது நீ அப்படியே உனக்கு மட்டும் சமைச்சு சாப்பிடக்கூடாது, நெய்வேத்தியம் வச்சுட்டு, அதாவது சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ணும். அதுக்காக நீ என்ன பண்ணணும்னா, நீ நெய்வேத்தியம் வச்சுட்டு சாமிக்கு கொடுத்துறதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிட்ணும்னு சொல்லியிருக்காரு. உடனே வந்து அந்த முட்டாள் என்ன கேட்டிருக்கான்னா, சரிங்க சாமி, எனக்கு வந்து 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே குரு வந்து சரி ஓகே, அவன் வந்து நிறைய சாப்பிட்டு பழகியிருப்பான் போல் இருக்கு, அதனால் பரவாயில்ல 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலாம். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறம் வந்து இந்த தால் இந்த பருப்பு இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மறைவான இடத்துக்கு போயிட்டாரு, அந்த இடத்துல சமைக்கிறாரு. இவர் எதுக்கு 2 பேர் கேட்டார் அப்படின்னா, ஏன்னா நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா, நெய்வேத்தியம் வச்சாருன்னா அது வந்து ராமரை கும்பிடுற ஆசிரமம், அதனால ராமரை இவர் கூப்பிட்டு ராமருக்கு தான் இவர் நெய்வேத்தியம் வைக்கணும். அதனால இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, ராமர் வந்து ஒருத்தர் சாப்பிட்றத சாப்பிட்ருவாரு, அப்போ வந்து மிச்சம் இருக்கிறதா நம்ம சாப்பிட முடியும், அதனால தான் 2 பேர் வேணுன்ற மாதிரி சாப்பாடு கேட்டிருக்காரு. அதனால இவருக்கு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. குரு என்ன நினைச்சாருன்னா, இவனே நிறைய சாப்பிட்டு பழகிருப்பான்றதுனால கொடுத்துருக்காங்க. ஆனால் அவனுக்கு என்னன்னா, நெய்வேத்தியம்னா என்னன்னா கடவுள் வந்து சாப்பிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் அப்படி தான் அவனுக்கு நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்குள்ளே தான் நெய்வேத்தியம் உள்ளே போகும். அப்போ இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, உள்ளே வந்து அந்த சாமி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் இவர். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, 2 பேருக்கான மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு இவர் வந்து ராமரை கூப்பிட்றாரு, பாட்டு பாடி, ராமா ராமா ராமா, சீக்கிரம் வாங்க, நீங்கள் வந்து சாப்பிட்டா தான் நான் வந்து சாப்பிட முடியும், உங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்போ ராமர் என்ன பண்ணியிருக்காரு, சீத்தை கிட்ட, சீத்தை இங்கே பாரு, நம்ம பக்தன் வந்து இந்த மாதிரி வந்து கூப்பிட்றான், வந்து சாப்பிட சொல்லி, வா நம்ம 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சீத்தை 2 பேருமே வந்தாங்களாம். ராமர் சீத்தை தூரத்தில் பார்த்தோன்னே இந்த முட்டாளுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இது 2 பேராக வராங்க, நான் ராமரை மட்டும்தானே கூப்பிட்டேன், இப்போ சீதை வேறு வந்துட்டாங்க, போச்சா 2 பேருக்கு தான் இங்கே நம்ம சமைச்சு வச்சுருக்கோம், ராமர் சீதையும் சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, சரி போ, இன்னைக்கு நம்ம உபவாசம் தான், வேறு வழியே இல்லை. ஆனால் அடுத்த ஏகாதசிக்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம 3 பேருக்கு வேண்டிய மாதிரி சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ராமர் சீதைக்கு அவர் சமைச்சது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் உபவாசம் இருந்து அவர் நேராக வந்து குரு கிட்ட போயிட்டு, குருவே அடுத்த ஏகாதசிக்கு எனக்கு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எனக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னாராம். அப்போ கூட குரு என்ன நினச்சாருன்னா, சரி ஓகே, நிறைய சாப்பிட்டு பழகிருப்பான் போல் இருக்கு, இதனால என்ன 3 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அடுத்த ஏகாதசிக்கு அதே மாதிரி போய் சமைச்சிருக்காரு. இந்த தடவை சமைச்சு 3 பேருக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு வச்சுட்டு, ராமா சீதா தயவு செஞ்சு சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, போன ஏகாதசி மாதிரி இந்த ஏகாதசி ஆகிட போகுது, நீங்கள் 2 பேர் வந்தால் தான் நான் சாப்பிட முடியும், ராமா சீதா வாங்க அப்படின்னு பாடினாராம். அதே மாதிரி ராமர் சீத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ராமர் சீத்தை வந்து வரும்போதே கூடவே லக்ஷ்மணனையும் கூப்பிட்டு வந்துட்டாராம். இப்போ 3 பேர் வராங்க, 3 பேருக்கு தான் சமையல் ரெடியாக இருக்குது. பயங்கர அப்செட் ஆகிட்டார். அட போங்கடா, இன்றைக்கும் வந்து நம்ம உபவாசம் தான், ராமர் சீத்தை லக்ஷ்மணன் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ராமர் சீத்தை லக்ஷ்மணனுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு அவர் உபவாசம் இருந்துட்டு குரு கிட்ட போய், குருவே அடுத்த தடவை தயவு செஞ்சு எனக்கு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருங்க. அந்த குரு வேறு ஏதோ டென்ஷனில் தரா, சரிப்பா எடுத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அந்த பக்கம் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 பேர், எதுக்காக இவர் 5 பேர் கேட்டார்னா, எப்படி இந்த தடவை பரதனை கூட்டிகிட்டு வந்துடுவார், அப்போ 4 பேர் கையிடும், அப்போ தான் நம்ம 5 பேருக்கு சமைச்சாதான் ஒன்று நம்ம எக்ஸ்ட்ராவாக சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அதே மாதிரி அடுத்த ஏகாதசிக்கு போய் சமையல் பண்ணி அவர் வந்து சமையல் பண்ணிட்டு ராமா சீதா லக்ஷ்மணா வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. இந்த தடவை ராமர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆஞ்சநேயரை கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆஞ்சநேயர் வந்து 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு அவருக்கு தேவை, அவர் அவ்வளோ பெரிய ஆள். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாது, கொஞ்சமாக இருந்தால் பத்தாது, அவர் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சமையல் தேவை. இப்போ 5 பேருக்கு சமைச்சது பார்த்தீங்கன்னா ராம சீதா லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர், இவங்க 4 பேரே 5 பேர் சாப்பாடை சாப்பிட்டாச்சு. இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். அடுத்த தடவை இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நிறைய பேர், குருவே எனக்கு ஒரு 15
15 பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு குரு வந்து இவன் என்னமோ தில்லுமுள்ளு பண்ணுறான், என்னடா இவன் டெய்லி வந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கேட்டுட்டு இருந்தான், பரவாயில்லன்னு கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த தடவை 15 பேர் கேட்குறான், என்ன யானே அந்த பக்கம் ஏதாவது வேலைக்கு ஏதாவது விற்க ஆரம்பிச்சிட்டியா, அந்த பக்கம் ஏதாவது வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து சத்தம் போட்டிருக்காரு. அப்போ வந்து இல்லைங்க அதை ஏங்க கேட்குறீங்க, இப்போ தான் நீங்கள் கேட்குறீங்க, மொதல் நாள் வந்து நீங்கள் 2 பேருக்கு கொடுத்தீங்க, அப்போ ராமர் மட்டும் வருவாருன்னு நினச்சா ராமர் சீத்தையோட வந்துட்டார். அடுத்த ஏகாதசிக்கு வந்து ராமர் சீத்தையோட வருவாருன்னு பார்த்தா அப்போ லக்ஷ்மணனை கூட்டிகிட்டு வந்துட்டார். அடுத்த தடவை ராமர் சீத்தை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நான் என்னங்கய்யா பண்ணுறது, இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 2ன்னு உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டேன்னா அவங்க கைகேயி, சுமித்ரை, பரதன், சத்ருகுணன் யாரை வேணால் கூட்டிகிட்டு வருவார் ராமர். அதனால் தயவு செஞ்சு ஒரு 15 பேருக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கொடுத்துருங்க, அப்போ தான் எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் குரு நினச்சார் இவன் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறான், இவன் ஏதோ ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அடுத்த ஏகாதசி நீ சமையல் பண்ணும்போது நான் வரேன் அப்படின்னு சொன்னாராம் குரு. அப்போது வந்து இந்த முட்டாள் சொன்னானா வாங்க வாங்க நீங்களே வந்து அந்த அநியாயத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாராம். அடுத்த ஏகாதசிக்கு காத்திருக்காங்க. அடுத்த ஏகாதசிக்கு இவன் கேட்ட மாதிரி 15 பேருக்கு கொடுத்தாச்சு. அவன் போய் சமையலெல்லாம் செஞ்சுட்டான். உண்மையிலேயே அதே மாதிரி ராமர், சீத்தை, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், கைகேயி, சுமித்ரை, கோசலைன்னு எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்து அங்கே ஒரு கல்யாண போஜனமே நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் சுற்றி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த முட்டாள் இன்றைக்கி நம்மளுக்கு உபவாசம் தான் வருத்தத்தோடு அவன் வந்து பரிமாறிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் வந்து அந்த குரு அந்த இடத்துக்கு வராரு. அந்த குரு வந்து பார்த்தா அத்தனை இலை போட்டிருக்கு, அத்தனை பேர் சாப்பிட்ற மாதிரி தெரியுது, ஆனால் யாருமே கண்ணுக்கே தெரியல. அந்த குருக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சான். ஏன்னா இந்த முட்டாள் உண்மையை தான் சொல்கிறான், உண்மையிலேயே ராமர், சீத்தை, லக்ஷ்மணன் எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த சமயத்தில் அந்த இடத்துக்கு நாரதர் வந்தாராம். அந்த நாரதர் வந்த உடனே என்ன குருவே என்ன 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 யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாரதரே இந்த அநியாயத்தை பார்த்தீங்களா, இத்தனை நாள் நான் வந்து பூஜை பண்ணியிருக்கேன், ஒரு நாள் கூட ராமர், சீத்தை வந்ததே இல்லை, ஆனால் இங்கே பாருங்கள் இந்த முட்டாள் சமைச்சு கூப்பிட்டதுக்காக இத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, ஆனால் என் கண்ணுக்கு அவங்க யாருமே தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். அப்போ தான் நாரதர் சொன்னாராம், மொதல் தடவை அந்த முட்டாள் உங்ககிட்ட இந்த மாதிரி ராமர், சீத்தெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லும்போது அப்படியா எனக்கு காட்சி கொடுக்கலையே, நானும் வந்து பார்க்கலாமா, எனக்கும் ராமர் காட்சி கொடுப்பாரா நீ நினைக்கல, நீ என்ன தெரியுமா நினச்ச, ராமர், சீத்தை வந்திருக்க மாட்டாங்க, இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு நினச்ச இல்லையா, அறிவு சார்ந்து யோசிச்ச இல்லையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா உன் கண்ணுக்கு யாருமே தெரியவே இல்லை. ஆனால் அவன் என்ன தெரியுமா நினச்சான், பிரசாதத்தை நைவேத்தியமாக வைக்கும்போது ராமரே வருவாங்க அப்படின்னு அவன் நினச்சான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ராமர், சீத்தையிலேருந்து இத்தனை பேர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அது அவனோட நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பலனாக தான் அவனுக்கு இது கிடைச்சது. ஆனால் நீங்கள் வந்து அதை நம்பலை, நீங்கள் அறிவு சார்ந்து யோசிச்சிங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாரதர் சொன்னாராம். குருக்கு அது புரிஞ்சது. மறுபடியும் குரு வந்து அவரோட எண்ணத்தை மாற்றிக்கிட்டு பூஜை பண்ண ஆரம்பித்து அவருக்கும் வந்து காட்சி கொடுத்தார் ராமர் அப்படின்றதோட அந்த கதை முடியுது. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறிவு சார்ந்து யோசித்தோம் அப்படின்னா நம்மளால் கடவுளை உணர முடியாது, நம்ம எமோஷ்னலாக உணரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வந்து இந்த மெகா பாவை நோன்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களோட பலன்களை வந்து என்கிட்ட வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. நிறைய வந்து மிராக்கிள்ஸ் நடந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்து ஆஞ்சநேயர் வந்தாங்க, வீட்டுக்கு பைரவர் வந்தாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டதுக்கான காரணம் வந்து அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தது. சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க என்கிட்ட வந்து என்னப்பா உன் வீட்டுக்கு என்னப்பா வந்துச்சு, மயில் வந்துச்சா, குரங்கு வந்துச்சா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. அந்த கிண்டல் பண்ணுறவங்களுக்கு அந்த உணர்வு ஏற்படாது. ஏன் அப்படின்னா அவங்க அதை நம்பாதவங்களுக்கு அந்த கிருஷ்ணா அனுபவமும் ஆண்டாள் அனுபவமும் கிடைக்காது அப்படின்றத சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் சொல்லி தான் ஆகணும். நான் அவங்கள காயப்படுத்துறதுக்காக சொல்லலை, அவங்களுக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஸோ எல்லாருமே வந்து அந்த கடவுள் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் கனெக்ட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அவங்களோட வந்து நம்ம எமோஷ்னலாக கனெக்ட் ஆகணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் எமோஷன் இருக்குது, யாருக்குமே எமோஷன் இல்லாமலாம் இல்லை. நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான எமோஷனும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் கடவுள் விஷயத்தில் வரும்போது மட்டும் அறிவை முன்னாடி கொண்டு வந்து வச்சிடறோம். அறிவை முன்னாடி கொண்டு வந்து வச்சு அதெப்படி இதெப்படி அதெப்படி அப்படின்னு நம்ம நியாயம் பேச ஆரம்பிச்சிடறோம். அறிவோடு பேசுகிறோன்னு நினச்சிட்டு நம்ம வந்து அபத்தமாக பேசுகிறோம். அப்படின்றது எப்போ நம்ம புரிஞ்சிக்கிறோமோ அப்போ தான் நம்மளால் கடவுளை உணர முடியும் அப்படின்னு சொல்கிற அற்புதமான கதை இது. அதுக்காக தான் இந்த பாசுரத்தோடு அதை நான் உங்களோட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். கடைசியாக இந்த பாசுரத்தை ஒரு தடவை நம்ம பார்த்துருவோம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்துணை புண்ணியம் யாமுடையோம், குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒலிக்க ஒளியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசுரம். இப்போ நீங்கள்
ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம். வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம். கண்டமென்னும் கடிநகர் ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத ஸ்ரீ நீலமேகாய நமக. பத்ரிகாஸ்ரம் ஸ்ரீ அரவிந்தவல்லி சமேத ஸ்ரீ பத்ரி நாராயணாய நமக. திருச்சால கிராமம் ஸ்ரீ தேவி நாச்சியார் சமேத ஸ்ரீ மூர்த்தையே நமக. திருவடமதுரை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோவர்த்த நேசாய நமக. ஆரத்தி பாடல். ஹே கோவிந்த ஹே அனந்த நந்த கோபாலா மோகன முரளீதரா சியாம கோபாலா சுந்தர கிரிதாரி ஹரே நட்டவரலாலா மாதவா கேசவா மதன கோபாலா மாதவா கேசவா மதன கோபாலா. இன்னைக்கு பாசுரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.